உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் மூடிய கிணற்றில் மாணவன் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மாணவர் மர்ம மரணம் என தெரிவித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் மூடிய கிணற்றில் சடலமாக மாணவன் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க நாம் கேட்கலாம். நித்யானந்தன், தற்போதைய நிலை என்னங்க? ஷாம், அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன தம்பி இவரது மகன் முகிலன். இவர் பார்த்தோம்னா திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டோமினிக் சாவியோ மேல்நிலை பள்ளியில மாணவர் விடுதலை தங்கி 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. இந்த நிலையில மாணவன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதாக பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களிடம் கூறிய நிலையில அதிர்ந்து போன பெற்றோர்கள் எனது மகனை காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகாரின் பேர்ல 2 நாட்களாக தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில இன்று அதே பள்ளியில் உள்ள மூடப்பட்டிருந்த கிணற்றுல மாணவன் சடலமாக மீட்கப்படுறாரு. இதனை அறிஞ்ச பெற்றோர்கள் கத்தி கதறி அழுகிறாங்க. பள்ளியில் உள்ள கிணற்றின் முகப்புல பார்த்தோம்னா இரும்பு கம்பியால் பூட்டப்பட்டிருந்த நிலையில அந்த கிணத்துல எவ்வாறு தவறி விழுந்தா என பெற்றோர்கள் தவறி விழுந்து எப்படி உயிர் விழுந்திருக்க முடியும் எனவும் பல்வேறு கேள்விகளை எழுப்புறாங்க. இந்த நிலையில பள்ளியை மூட வேண்டும் என பாதிரியாரை கைது செய்ய வேண்டும் எனவும் தனது மகனுக்கு சாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி திருப்பத்தூர் வழியாக கிருஷ்ணகிரி செல்லும் திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் முன்பு திருப்பத்தூர்ல இருக்கிற அனைத்து கட்சியினர், அதாவது அதிமுகவினர், பாரதிய ஜனதா கட்சியினர், தமிழக வெற்றி கழகம் மற்றும் இந்து மக்கள் கட்சியினர், விஸ்வ இந்து பரிஷத் கட்சியினர் என ஒவ்வொரு பக்கமும், அதாவது 4 பக்கமும் உள்ள சாலையில அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இதன் காரணமா பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதன் காரணமாக திருப்பத்தூர் சம்பித்தது. இதனால மேலும் இதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி பார்த்தோம்னா பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பாதிரியார் ஜோசு மாணிக்கத்தை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில திருப்பத்தூர்ல பதட்டமான சூழ்நிலை நிலவியதால வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் உத்தரவின் பேர்ல பார்த்தோம்னா வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகன் சம்பவ இடத்திற்கு வராரு. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் கொடுத்ததன் பேர்ல அனைவரும் கலைந்து செல்றாங்க. மேலும் இது பார்த்தோம்னா வாணியம்படி திருப்பத்தூர் பிரதான சாலையில 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.